பேனலுக்கு ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணிடுவோமா? ஃபுல் ஆஃப் ஃபேப்ரிக் கால்குலேஷன் டே 11. ஸோ இல்லை எனக்கு தேவையான மெஷர்மெண்ட் பேஸ்ட் ஆன் அது கூட ஈஸ் அலவன்ஸும் சீம் அலவன்ஸும் நான் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கால்குலேஷன் பார்ட்ல பார்த்தீங்கன்னா அப்பர் வித் அண்ட் லோவர் வித் இந்த ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் வித் கண்டுபிடிக்க வேஸ்ட் ஆன் பை நம்பர் ஆஃப் பேனல்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா எனக்கு நம்பர் ஆஃப் பேனல்ஸ் நான் 10 பேனல்ஸ் இங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போ 3.6 என்னோட அப்பர் வித். ஸோ லோவர் வித் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் வித் இன்டூ 2 inch or 3 inch or 4 inch உங்களுக்கு எவ்வளோ ஃபிளார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நான் வந்துட்டு 3 inch அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அப்போ 3.6 into 3 போட்டோம்னா எனக்கு 10.8 லோவர் வித் வருது. ஓகே, ஃபேப்ரிக் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா லோவர் வித் இன்டூ நம்பர் ஆஃப் பேனல்ஸ். ஸோ லோவர் வித் பாத்தீங்கன்னா எனக்கு 10.8 இன்டூ நம்பர் ஆஃப் பேனல்ஸ் 10 பேனல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 10 அப்போ 108 inches ஆஃப் ஃபேப்ரிக் எனக்கு தேவை. அதை மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைட் பை 14 போடுறோம். பிகாஸ் 1 meter is approximately equal to 40 inch. அப்படி போட்டோம்னா 2.7 meter ஆஃப் ஃபேப்ரிக் எனக்கு இந்த பேனல் பண்றதுக்கு தேவைப்படும். 31 inch waist roundக்கு 16 பேனல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அவுட்ஃபிட்க்கு ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். யூஸ்ஃபுல்லான சேவிங் டிப்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டிச் அண்ட் ஸ்மைல்.